வெல்கம் டு சரசு சமையல். ஆடி 1க்கு மறுநாளுங்க, சண்டே. இன்னைக்கு சண்டே தான், ஞாயிற்றுக்கிழமை தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. வேலை செய்யறதுக்கே அப்படியே ஒரு அலுப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் காலையிலேக்கு மத்தியானத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லைங்களா. இன்னைக்கு எங்கள் பொண்ணெல்லாம் வரல, நானும் அவர் மட்டும்தான். சரி, ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் ஆப்பமாக இருந்துச்சு. ஆப்பம் ஊற்றிட்டேன். இப்போ மத்தியானம் நான் லஞ்சுக்கு எல்லாம் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில். அதுக்கு நான் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். சரி, அதுக்குள்ளே இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அங்கங்கே கபோர்டெலாம் நான் அப்படியே கால் வலிங்கிறதுனால எடுக்க வேண்டியது சமைக்க வேண்டியது அப்படியே ஃபிங்கர் டிப் பட்டு டஸ்ட் அடிச்சு எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சமைக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு போகிறேங்க. குளிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம போய் குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு வந்து அப்புறம் சமையல் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அம்மா நீங்கள் க்ளீனிங் வீடியோ போடுங்கன்னு நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் நிறைய க்ளீனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்காகவே தான் நான் மெயினாக கொடுக்குறேன். என்னால் வந்து உங்களுக்கும் உபயோகமாகுதே இந்த வீடியோ அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இன்றைக்கி இதை ஷேர் பண்ண போகிறேங்க. வாங்க, இப்போ நான் எப்படியெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம், பார்க்கலாங்க. இப்போது நான் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணதுலேருந்து வரேங்க. காலையிலக்கு இன்றைக்கி ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்தேங்க. சரி, சண்டே அவர் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு போட்டேங்க. எங்கள் பொண்ணுக்கும் எடுத்து மாவு கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் போட்டு அதில் ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு இதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றுனேங்க. ஆப்பம் பாருங்கள், ரொம்ப நல்லா வருது. இந்த லிங்க்கு கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்பம் போட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் ரெடியாகி நானும் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேருமே சாப்பிட்டோங்க. அடுத்த வேலையை பார்க்கலாங்க. இப்போது எங்கள் வீட்டில் அடுப்படிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கபோர்டில் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தானே நம்ம துடைக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து வச்சுட்டு பாருங்கள், பாட்டிலெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அப்படியே பார்த்தா சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க, ஆனால் எல்லாத்துலேயும் டஸ்ட் இருக்கும் அப்பப்போ. அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒன்றா துடைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் தான் அப்படியே ஒன்றா அப்படியே ஒரு ஏரியாவாக போகணுங்க. ஃபஸ்ட்டு துடைக்கும்போது நம்ம நல்லா ஈர துணியில் நல்லா அழுத்தி துடைச்சிக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் நான் இப்போ வந்து ஈர துணியில் துடைச்சிட்டு சைடில் வந்து செவர் எல்லாமே அப்படியே எட்டுற வரைக்கும் துடைச்சி விட்டுருவேங்க. அதுக்கப்புறமா நல்லா வர துணி வச்சுட்டு மறுபடியும் துடைச்சி வச்சிட்டோம்னா நல்லா வந்து காஞ்சிருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், துடைச்ச பக்கெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை துடைக்கணுங்க. இப்போது இந்த சைடு 2 கபோர்ட்லேயும் பாட்டில்ஸு கொஞ்சம் சம்படம் அஞ்சரை பெட்டி எல்லாத்தையுமே வந்து நல்லா துடைச்சிட்டு கொண்டு வந்து இப்போ அடுக்கியாச்சுங்க. இப்போ இந்த சைடு ஒரு வழியாக எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இங்கேருந்து எல்லாமே நீட்டாக அடுக்கி முடிச்சாச்சு. நம்ம பொங்கல் அப்படின்னா எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு மாற்றி கழுவுவோம். இன்றைக்கி தொடச்சி மட்டும்தாங்க வைக்க முடிஞ்சிச்சு. இப்போ மேலேயும் பார்த்திங்கன்னா மேல் கபோர்ட்லேயும் நான் எல்லாத்தையுமே இதில் எல்லாம் பருப்பு புளி இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைடு வந்து அஞ்சரை பெட்டி உங்ககிட்ட காட்டினேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் நான் வச்சிட்ருக்கேன். என்னதான் நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலும் அப்பப்போ வந்து டஸ்ட் அடிக்கிறது உண்டுங்க. அதனால் நம்ம அப்பப்போ கை வச்சுட்டே இருந்தால் தான் கிச்சன் வந்து நமக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து நம்ம நல்லா நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா ஒரு கபோர்டாக எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி இதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் இந்த சைடு எல்லாமே இந்த ஏரியா எல்லாமே மேலே எல்லாம் டாப் மட்டும் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் கிச்சன்லேயும் வந்து இந்த டாப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் பண்ண வேண்டியிருக்குங்க. ஓரளவுக்கு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டி இருக்குது. நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போது இந்த கபோர்டு க்ளீனில் எல்லாமே முடிச்சிட்டேங்க. அடுப்படியும் கொஞ்சம் எல்லாமே சுத்தம் பண்ணினேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் டைம் ஆகிடுச்சு. மஷ்ரூமெல்லாம் நறுக்கி வச்சுட்டு சரி குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ குளிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த ஏரியாலையும் கொஞ்சம் களை எடுத்தேன். எல்லாமே அங்கங்கே எல்லாம் பிசுக்காக இருந்துச்சுங்க. எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அதேமாதிரி கபோர்டுக்குள்ளேயுமே கொஞ்சம் கை வச்சுருக்கேன். இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேங்க. இல்லை, அப்படியே 10 மணிக்கு மேலே ஆரம்பித்து 1 மணி ஆனதே தெரியலைங்க. அந்தளவுக்கு வந்து கிடுகிடுன்னு போயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு. இதுக்கு இடையில எங்கள் சுந்தரியும் வந்தாங்க, ஒரு 11:30க்கு மேலே வந்தாங்க. அவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்கள், நான் போன வாரம் ஷாப்பிங் போனப்போ வாங்கினது இன்னும் உடச்சி போட்டு வைக்காமல் இருக்கேன். ஒன்று உடச்சி போட்டு வச்சு காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆயிரும். அப்புறம் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் கட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு சமையல் ரூம் மட்டும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு.
இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமைக்கும்போது நமக்கு மனசுக்கே ஒரு நிறைவாக இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கி நான் அதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், குளிச்சுட்டு வந்து மணி 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு வந்து லஞ்சுக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அவசர கதியில் தான் சமையல். டக்குன்னு சீக்கிரமாக குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு மஷ்ரூம் குழம்புக்கு இப்போ எண்ணெய் விட்டுட்டேங்க. நான் இதை கூட இன்றைக்கி வதக்கலை. வெங்காயம் எப்பயுமே வதக்கி அரைச்சி ஊற்றுவேன். வெங்காயத்தை கூட வதக்கலை. பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால இப்போ வந்து டக்குன்னு நம்ம தாளிச்சிடலாங்க. அதே மாதிரி ரசம் வந்து இந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ரசம் போட்டலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் தாளிக்கிறேங்க. 1 part ரெசிபியாக தான் வைக்க போகிறேன். இதுவும் வந்து பிகினர்ஸ்க்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வீடியோவாகவும் இப்போ காட்டுறேங்க. நான் இப்போ ஒரு குக்கர் தான் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. எண்ணெய் விட்டுட்டேன். சோம்பு தாளிச்சுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டேன். இதில் சேர்த்த மசாலா தூள் அத்தனையுமே வந்து நாங்கள் வீட்லேயே அரைக்கிறது தாங்க. எங்களோட சர்சஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா தான் நான் இன்றைக்கி எல்லாமே சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூள் இது வீட்லேயே சுத்தமாக அரைக்கிற தூள் தாங்க. அடுத்ததாக நான் இதுக்கு வந்து கறிக்குழம்பு தூள், இதுவுமே நாங்கள் வீட்லேயே தான் அரைக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் சர்சஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் நாங்கள் அரைச்சிட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தெரியாதவங்களுக்காக இதையும் நம்ம சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் வதக்கிறேன். தனி மிளகாத்தூள் இருக்குது எங்ககிட்ட, கரம் மசாலா இருக்குது, பிரியாணி மசாலா இருக்குது. பிரியாணி மசாலா சான்ஸே இல்லை, எல்லாருமே வாங்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேவைப்படுறவங்க எங்களை எப்போ வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து எல்லா வீடியோலையுமே நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் அதை பார்த்து எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா மசாலாவுமே இதுக்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அவசரம் இல்லை அப்படின்னா நான் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போடுவேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். இன்றைக்கி எல்லாமே குக்கரில் தானே நம்ம கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இப்போ ஒட்டு மொத்தமாக போட்டு தாங்க வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு மசாலாவும் போட்டு, மசாலா போட்டால் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ இந்த மஷ்ரூம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டோம்னா நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த விழுத சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ நான் அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இன்றைக்கி பச்சையாகவே அப்படியே தான் அரைச்சி விட போகிறேங்க. இதுலேயும் நம்ம வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான உப்பு சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு போய் நான் தேங்காய் வெங்காயம் அரைச்சிட்டு வந்தேங்க. அதுக்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா. நம்ம மஷ்ரூம் வேகிறதுக்கு தனியாக தண்ணியெல்லாம் விடவே வேண்டாம். நீங்கள் அது ஃப்ரை பண்ணுறதுக்குனா சுத்தமாக தண்ணியே விட வேண்டாங்க. இப்போ தேங்காய் வெங்காயம் விழுது இதில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேங்க. நம்ம மீதி தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்தை நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் சுருண்டு வரட்டும், அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வாசனை ஜாமான்லாம் எதுவுமே இன்றைக்கி நான் போட்டு தாளிக்கலை. அதனால் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இதுவும் எங்களோட சர்சஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கரம் மசாலா தாங்க. நீங்கள் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுனா தாளிக்கலாம். அதெல்லாம் வாய்க்கு வருமே அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி குழம்பெல்லாம், மஷ்ரூம் குழம்பு, அப்புறம் முட்டை குழம்பு இதெல்லாம் தாளிக்கும்போது நான் போட்டது இல்லைங்க. கரம் மசாலா சேர்த்துக்குவேன். வதங்கும்போதே நம்ம கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டுங்க. மஷ்ரூம் வந்து தேங்காய் வெங்காய கலவை போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குங்களா. அதுக்குள்ளே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிடுறேன். ஒரே ஒரு தக்காளி கரைச்சிக்கிட்டேன். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில். இப்போது நான் எங்களோட ரசப்பொடி தான் போடுறேங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி. நீங்கள் 1 டம்ளர் ரசம் வைக்கிறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டிங்கன்னா போதுமானதுங்க. நான் இப்போ 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுட்டேன். எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி. அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையில் இந்த தக்காளி ரசத்துக்கு தாராளமாகவே போடலாம். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் தாங்க. டக்குன்னு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் பூண்டு இதில் தட்டி போடலாங்க. இல்லைன்னா இப்படியே அது தாளிச்சா முடிஞ்சு வச்சுங்க. இப்போ ரசத்துக்கு கலக்கியாச்சுங்களா. அப்படியே நம்ம வரலாம் அடுப்பு பக்கம். பாருங்கள், நான் வந்து அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுருக்கேன். நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இந்நேரம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசமெல்லாம் போயிருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறலாம். இப்போது தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேங்க நம்மளோட காளான் குழம்புக்கு. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கணும். அதனால் வந்து கொதிக்கும் போது அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் வற்றி வரும். அதனால் இது சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி சவுண்டு விடலைங்க. சும்மா அப்படியே மூடியை வந்து
இப்படியே மேலாப்பில் தான் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சிட போகிறேன். போதும், இப்போயே பாதிக்கு மேலே வெந்துருச்சு, அதனால் அப்படியே சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ பாருங்கள், ரசம் தாளிக்கிறது வானிலை அடுப்பில் ஏற்றிருக்கேன். எண்ணெய் நிறைய விட்டுருக்கேன் பாருங்கள். சும்மா ஜோக்குக்கு சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சமைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப கம்மியான அளவு ரசம் வைக்கிறதுனால நான் ரொம்ப குறைவாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் கூட இன்றைக்கி விடலை. கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. ரசக்கலவி இதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு ஈஸியாக ரசம் ரெடி ஆயிரும் பாருங்க. எங்கள் ஒன்று விட்டு பெரியம்மா பொண்ணுங்க ராஜி தான் கேட்பா, எப்படி சரசு ஒரு டம்ளர் ரசம் வைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கல்யாண புதுசில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் வச்சுருக்கிற ரசத்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி கேட்பா. நாங்கள் அப்போ குவாரியில் இருந்தோம். ஒரு தடவை வந்துட்டு கேட்டா. மறுபடியும் நாங்கள் வந்து கரூர் வந்தப்பையும் 2-3 தடவை என்கிட்ட கேட்டுட்டா, இன்னும் அப்படியே தான் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்னோடய ரசத்தை பார்க்கும்போதெல்லாம் இல்லைப்பா இப்போல்லாம் குடும்பம் பெருசாகிடுச்சுல நிறைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நாங்கள் 2 பேர் இருந்தால் இப்படி தாங்க கொஞ்சம் சிக்கனமாக தான் வச்சுக்குவேன். எதுக்கு அடுத்த வேலை வச்சு நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றிக்கிட்டு, அதனால் வந்து நான் ரொம்ப சிக்கனமாக தாங்க வைப்பேன். ரசத்தை தாளித்தோடனே எனக்கு எங்கள் பெரியம்மா பொண்ணு ராஜி ஞாபகம் வந்துருச்சுங்க. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சமையல் என்னங்க, டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டாச்சுன்னா இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் ரெடி. இப்போ அப்படியே வரலாம் மஷ்ரூம் குழம்பு. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, நல்லாவே வெந்துருச்சு மஷ்ரூமு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்னஸும் வந்துருச்சு. அவ்வளோதான், இதையும் ஆஃப் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதாங்க, எங்களோட மதிய உணவு திவ்யமாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் இதுலேயும். இப்போ இந்த குழம்பு மீதி இருந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்திக்கோ இட்லி தோசைக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னங்க, எங்கள் வீட்டு சமையல் ஒரு அவசர கதியில் பண்ணி முடிச்சாச்சுங்க. குழம்பு ரசம் மாம்பழம் இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கோம். கூடவே பச்சை மிளகாய் வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேங்க. காரத்துக்கு தட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இனிமேல் காக்காய்க்கு வச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார சாப்பிட வேண்டியது தாங்க வேலை. அப்புறம் இந்த குழம்புலாம் எப்பயுமே செஞ்ச உடனே வேறு பாத்துக்கு மாற்றுவேன். இன்றைக்கி அது கூட டைம் இல்லை, மணி 2 ஆகிடுச்சுங்க. அதனால் இப்போ நாங்கள் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். காகத்துக்கு அன்னம் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? அதனால் நாங்கள் இதை செய்கிறதுக்கு மறக்கிறதே இல்லைங்க. எப்பயுமே டெய்லியுமே காகத்துக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்களோட மதிய உணவு பிளேட்டுக்கு வந்துருச்சுங்க. கொஞ்சம் மட்டும் பாத்திரம் இருந்துச்சுங்க, அதை எல்லாத்தையும் சிங்கில் போட்டுட்டேன். சாயங்காலம் பார்த்துக்கலான்னு விட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு கிச்சன். நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு சூடு பண்ணியும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ காளான் குழம்பு இருக்குது, அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ரைஸ் இருக்குங்க, நைட்டு கொஞ்சமாக போட்டுக்குவோம், இல்லைன்னா தயிர் சாதமாக சாப்பிட்டுக்குவோம். ரசமும் கொஞ்சம் அதுலேயும் பாருங்க மீதி இருக்குது. தயிர் இருக்குங்க. இது எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இனி மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க வேலை. கை வச்சாதான் கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த பழமொழி உண்மையாகவே உண்மைதாங்க. என்னங்க, இன்றைக்கி நான் காலையிலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து மத்தியானம் சமைக்கிற வரைக்கும் நான் போட்ட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.